ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ என்ன செய்ய போகிறோம்னா நூடுல்ஸ் செய்ய போகிறோம். சட்டி எடுத்து வச்சுக்கலாம், எண்ணெய் ஊற்றிக்கலாம். தக்காளி வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். சட்டியில் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டுக்கலாம். அப்புறம் தக்காளியை போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். அப்படின்னா தக்காளி வெங்காயம் ஃப்ரை ஆகும். நல்லா கிண்டிக்கலாம். அப்புறம் மிளகாய்த்தூள், உப்பு போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், நல்லாவே ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா ஒரு கலக்கிக்கலாம். தண்ணி கொதிச்சோடனே நூடுல்ஸ் போட்டுக்கலாம். தண்ணி கொதிச்சிச்சு, இப்போ நூடுல்ஸ் போட்டுக்கலாம். தண்ணி கொதிக்கிறது உங்களுக்கு தெரியும். சைடில் பாருங்கள், அப்படியே நூடுல்ஸ் போட்டாச்சு. கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம், அப்புறம் தான் அடி பிடிக்காது. தண்ணி ஊற்றிட்டோம் நல்லாவே. நூடுல்ஸ் உதிரி ஆகணும்னா நல்லா கலக்கி விட்டுக்கலாம். அது அப்புறம் அப்படியே உடையுது வரும், உதிரி ஆகும். மேகியில் கொடுப்பாங்க மசாலா தூள், அது போட்டுக்கலாம். மசால் போட்டு நல்லா கலக்கிக்கலாம். இப்போ தண்ணி கரெக்டாகிடுச்சு, ஊற்றின தண்ணி. நல்லா கிண்ட தான் இதாகும், தண்ணி வற்றும். பாருங்கள், நல்லா ஓரளவுக்கு தண்ணி வற்றிடுச்சு. நல்லா வேகுது. நல்லா கொதிக்குது பாருங்கள். கடைசியில் கொஞ்சம் மிளகாய்த்தூள், உப்பு போட்டுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். ஒரு கிண்டிக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. தண்ணி மட்டும் லைட்டாக வற்றணும், அவ்வளோதான்.
பாருங்க நல்லாவே வந்துருச்சு. இது ஒரு சிம்பிளான ரெசிபி தான். நீங்களே சும்மா வீட்டில் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் சமைச்சு சாப்பிட்லாம். பாருங்கள் தண்ணியெலாம் வற்றிருச்சு. வற்றி நல்லாவே வெந்துருச்சு. பாருங்கள் அல்டிமேட்டாக இருக்க போகுது. இப்போ கருவேப்பிலை மல்லித்தலை கடைசியில் போட்டு இது பண்ணிக்கலாம். பாருங்கள் நல்லா இதாகிடுச்சு. இலையில இப்போ கொட்டியாச்சு. பாருங்கள் உங்களுக்கு வீடியோ ரிசல்ட். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.